டெல் கம்ப்யூட்டர் நாட் ஒர்க்கிங் என்ன பிரச்சனைன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து டெல் கம்ப்யூட்டர். இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆரஞ்ச் லைட் ஒர்க்கிங், பிசி வந்து ஆன் ஆகுதில்லை, ஆஃப் ஆகுதில்லை. இப்போ என்ன பிரச்சனைன்னு சொல்லி பார்ப்போம். பிசியை நாங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி பவரை வழங்கி ஒரு முறை பரிசோதித்து பார்ப்போம் என்ன பிரச்சனைன்னு சொல்லி. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பவர் சப்ளை வந்து 110 இருக்குது. அதனால் நாங்கள் பாவிக்கிற பவர் சப்ளை வந்து 220. அதனால் நாங்கள் பவர் சப்ளைக்குரிய செலக்டர் சுவிட்சை வந்து 220க்கு மாற்றிட்டு பவரை வழங்கி பரிசோதித்து பார்ப்போம். இப்போ பவர் சப்ளையில் வந்து பவர் கோட்டை வழங்கியாச்சு. இது இப்போ பவரை ஆன் பண்ணி பார்ப்போம். இப்போ பவரை வழங்கினோடனே ஆரஞ்ச் லைட் வேலை செய்யுது. இப்போ நாங்கள் வந்து சுவிட்சை வந்து ப்ரெஸ் பண்ணி ஆன் ஆஃப் செய்து பார்ப்போம். இப்போ வந்து ஆன் ஆஃப் ஆகுதில்லை. என்ன பிரச்சனைன்னு சொல்லி பார்ப்போம். இந்த கவரை கலட்டுறதுக்கு இந்த கிளிப்பை வந்து நாங்கள் மேலே தூக்கி கொண்டு இந்த கவரை இது போல் இழுக்கும்போது இந்த கவர் வந்து ஓப்பன் ஆகும். பிசியை பார்த்தீங்கன்னு சொன்னால் மதர் போர்ட்டில் வந்து லைட் வேலை செய்யுது. ஆனால் சுவிட்சில் கண்ட்ரோல் ஆகுதில்லை. என்ன பிரச்சனைன்னு சொல்லி பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா சிஎம்ஓஎஸ் பேட்டரி வந்து மிஸ்ஸிங். இப்போ நாங்கள் வந்து முதல்ல பேட்டரியை மாற்றி பார்ப்போம். சிஎம்ஓஎஸ் பேட்டரியை வந்து நாங்கள் மாற்றிட்டோம். இப்போ பவர் சப்ளை கனெக்ஷனில் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு சொல்லி கனெக்டரில் நாங்கள் ஒரு முறை பரிசோதித்து பார்ப்போம். அதற்கு நாங்கள் முதல்ல மெயின் பவர் சப்ளையை வந்து ஆஃப் பண்ணுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து எல்லா கனெக்டரையும் நாங்கள் ஒரு முறை ரிமூவ் பண்ணி பரிசோதித்து பார்ப்போம். இது வந்து மதர் போர்ட்டுக்குரிய மெயின் பவர் சப்ளை. சிடி டிரைவை வந்து நாங்கள் அகற்றுவோம். அதுக்குரிய பவர் வயரை டேட்டா வயரை வந்து நாங்கள் ரிமூவ் பண்ணி இதே போல் அகற்றி கொள்ளுவோம். இப்போ அது வந்து எங்களுக்கு போதிய இட வசதி இருக்குது. இப்போ அது நீங்கள் பார்க்குறது வந்து ரேம்னு சொல்லிட்டு வந்து ஏதாவது டஸ்ட்டுகள் இருந்தாலும் ஆரஞ்ச் லைட் எரியறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். எனவே நாங்கள் ரேம் சொல்லிட்டு வந்து இதே போல் க்ளீன் பண்ணி கொள்ளுவோம். இந்த மதர் போர்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 ரேம் இருக்குது. இப்போ நான் 2 ரேமையும் இதே போல் ரிமூவ் செய்து அந்த சொலிட்டில் இருக்கிற டஸ்ட்டுகளை வந்து இதே போல் சுத்தப்படுத்தி கொள்ளுவோம். இது வந்து ப்ராசஸரில் பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் ஹீட்டிங் ஸ்லீவ். இதை நாங்கள் ஸ்க்ரூ வச்சு ஸ்க்ரூ ட்ரைவர் மூலம் 2 ஸ்க்ரூகள் இருக்கும். அந்த ஸ்க்ரூவை வந்து ஓப்பன் செய்வதன் மூலம் இதை நாங்கள் தனியாக பிரித்தெடுத்து கொள்ளலாம். இது வந்து ப்ராசஸர்ன்ற கிளிப்பை வந்து நாங்கள் இதே போல் ஓப்பன் செய்து உள்ளே இருக்கிற ப்ராசஸர்லேயும் சில உள்ள டஸ்ட்டுகள் இருக்கலாம். அந்த டஸ்ட்டையும் நாங்கள் ஒரு முறை சுத்தப்படுத்தி கொள்ளுவோம். அதுக்காக நாங்கள் ப்ராசஸரை இதே போல் எடுத்து ப்ராசஸர் சுற்றியுள்ள பகுதியில் இருக்கிற டஸ்ட்டுகளை வந்து இதே போல் நாங்கள் சுத்தப்படுத்தி கொள்ளலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பின் டைப் ப்ராசஸர். இந்த பின்னில் ஏதாவது டேமேஜ்கள் இருந்தாலும் மதர்போர்ட் வேலை செய்யாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால் நாங்கள் ஒரு முறை பரிசோதித்து பார்ப்போம் பின்னில் ஏதாவது டேமேஜ் இருக்கான்னு சொல்லி.
பின்னில் எந்த விதமான டேமேஜும் இல்லை. அதனால் நாங்கள் ப்ரோசஸருக்குரிய பகுதியில் இதே போல் அவதானமாக பொருத்தும்போது அதற்குரிய கிளிப்பில் பொருந்தும்படி கிளிப்பை நாங்கள் லாக் பண்ண வேண்டும். இப்போ ரேம் சோல்ட்டையும் க்ளீன் பண்ணிவிட்டு ரேம் சோல்ட்டையும் அதுக்குரிய பகுதியில் நாங்கள் பொருத்துவோம். ரேமை பொருத்தும்போது அந்த ரேமில் இருக்கிற சொல்லிட்டில் சிறு வெட்டி இருக்குது, அந்த வெட்டில் பொருந்தக்கூடிய மாதிரி இதே போல் வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது ரேம் லாக் ஆகிக்கொள்ளும். 2 ரேமையும் நாங்கள் பொருத்திய பிறகு கிளிப்புகள் வயர்களில் ஏதாவது லூஸ் கனெக்ஷன் இருக்குமென்றபடியால் நாங்கள் ஒரு முறை மதர் போர்ட்டோடு இணைக்கின்ற பவர் கேபிள்களை ஒரு முறை பரிசோதித்து பார்ப்போம். மதர் போர்ட்டில் கனெக்ட் ஆகியிருக்கிற எல்லா வயரையும் ஒரு முறை ரிமூவ் செய்து மீண்டும் பொருத்துவோம். இப்போ நாங்கள் ப்ராசஸருண்ட ஹீட்டிங் ரெடியூசரை மீண்டும் அதே இடத்துல பொருத்தி கொள்ளுவோம். இப்போது நாங்கள் மதர் போர்ட்டோட பவர் சப்ளைக்குரிய கனெக்டர், அதாவது 24 பின் கனெக்டரை நாங்கள் பொருத்துவோம். இப்போது நாங்கள் பவர் ஆன் பண்ணி பரிசோதித்து பார்ப்போம். இப்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலை செய்யுது. இப்போது நாங்கள் பிசிக்குரிய எல்லா டிவைஸையும் நாங்கள் பொருத்துவோம். இப்போ நாங்கள் சிடி டிரைவை அகற்றியிருந்தோம். சிடி டிரைவுக்குரிய பவர் கேபிளையும் அதுக்குரிய டேட்டா கேபிளையும் அதனுடன் பொருத்துவோம். இப்போ சிடி டிரைவுக்குரிய கேபிள்களை நாங்கள் பொருத்தியாச்சுது. சிடி டிரைவை இணைச்சாச்சுது. இப்போது நாங்கள் கவரை க்ளோஸ் பண்ணுவோம். பிசிக்குரிய பவரை வழங்கிட்டு சுவிட்சால் கண்ட்ரோல் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னு சொன்னால் சுவிட்சால் கண்ட்ரோல் ஆகுது, பிசி வேலை செய்யுது. இப்போது சிடி டிரைவை ஆன் பண்ணி பார்ப்போம், ஆன் ஆகுது. இப்போ மறுபடியும் ஆஃப் பண்ணி பார்ப்போம், ஆஃப் ஆகுது. இப்போ பிசி ஒர்க்கிங்.